Chapter 3 exercise 3.2ல second questionல second subdivision 9a cube b square 12a square b square c இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்துட்டோம். அதில் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் செகண்ட் மெத்தட்லேயே செய்கிறேன். ஏன்னா செகண்ட் மெத்தட்னா சீக்கிரம் சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சிடும் ஒரே ஸ்டெப்பில். அதனால ஓகேவா? அப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்கணுமா? இப்போ சொல்யூஷன் போட்டு LCM கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் மெத்தட் செஞ்சு பாருங்கள். நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். 9ம் 12ம் அதுக்கு LCM பார்க்குறோம். 9 12ங்கும்போது எந்த இதில் செய்யலாம்? ப்ரைம் நம்பர் தான் நீங்கள் எடுப்போம். 3ல் எடுத்திருக்கேன். 3ங்கும்போது 3 3 சார் 9 4 3 சார் 12 பின்னையும் 3ல் எடுக்கிறேன். 1 3 சார் 3 4 அப்படியே எழுதிக்கிறோம். பின்ன 2ல் எடுக்கிறேன். 1 4ங்கும்போது 2 2 சார் 4 பின்ன 2ல் எடுக்கிறோம். 1 1 ஃபுல்லாக 1 வந்துடுச்சா? அப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 3 × 2 × 2 இப்போ என்ன ஆகிடும்? 3 3 சார் 9 2 2 சார் 4 அப்போ டோட்டலாக 9 4 சார் 36. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணையில் என்ன கிடைக்குது? 36 நம்பர் எழுதிட்டோம். அடுத்து வேரியபிள் பார்க்குறோம். இதுலேயும் இருக்கிறது என்னது? இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. பவர் பார்க்குறோம். இது ஏ கியூப் ஏ ஸ்கொயர். ரெண்டில் எது பெருசு? ஏ கியூப் தான். அதை எடுத்து எழுதிடுறோம். அடுத்து பி இதுலேயும் இருக்குது. ரெண்டுமே பி ஸ்கொயர் ரெண்டுமே ஒரே தான். அப்போ பி ஸ்கொயர் எழுதிட்டோம். அடுத்து சி இதில் மட்டும் தான் இருக்குது, இதில் இல்லை. ஸோ அந்த சியும் எழுதணும். போனதுலேயே நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? அப்போ வேரியபிள்ஸ் எதுலேயே எது ரெண்டுலேயும் இருக்கிறதுல எது ஹையஸ்ட் பவர் அதை எழுதணும். ரெண்டில் இல்லாமல் ஏதாவது ஒரணத்தில் மட்டும் ஒரு வேரியபிள் இருந்தால் ஃபைனலாக அதையும் எடுத்து எழுதணும். அப்போ LCM ஈக்குவல் டு 36 a cube b square c. இதுதான் ஆன்சர். ஓகே. தென் தேர்ட் சப்டிவிஷன் 16m 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்பருக்கு LCM எடுத்துக்கலாம். 16 12 8 எடுத்துட்டோமா? 2 டேபிள் எல்லாமே 2 டேபிள் வரும். 2 டேபிள் சேரும். 8 2 சார் 16 6 2 சார் 12 4 2 சார் 8 பின்னின் 2 டேபிளில் 4 2 சார் 8 3 2 சார் 6 2 2 சார் 4 பின்னின் 2 டேபிளில் 2 2 சார் 4 3 அப்படியே எழுதுகிறோம். 1 2 சார் 2 பின்னின் 2 டேபிளில் 1 3 அப்படியே எழுதுகிறோம். 1 3 டேபிளில் 1 1 1 இந்த நம்பர் மட்டும் எழுதுகிறோம். 2 × 2 வந்து எத்தனை இருக்குது? 4 டைம்ஸ். 2 வந்து 4 டைம்ஸ் எழுதிட்டு இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இஷ்டம் தான். ஃபுல்லாக அப்படியே லைனாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 2 3 ஸ்ப்ளிட் பண்ணிப்போ இது 3 2 2 சார் 4 4 2 சார் 8 இது 3 2 சார் 6 அப்போ டோட்டலாக 8 × 6 8 6 48. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணல என்ன கிடைக்குது? 48. அடுத்து மூணுலையுமே ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எது ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கலாம். மூணுமே இது இங்கே என்ன இருக்குது? எம் இருக்கா? இதுலேயும் எம் இருக்குது. இதில் எம் இல்லை. ஆனால் இது ரெண்டில் எம் இருக்கா? இது ரெண்டில் எது ஹையஸ்ட் பவர்? இது எம் ஸ்கொயர். அப்போ எம் ஸ்கொயர் தான். அதை எடுத்து எழுதுகிறோம். அடுத்து என் ஸ்கொயர் இருக்கா? இங்கே என் இல்லை. இதுலேயும் என் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுமே என் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அதான் என் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ரெண்டு எல்லாத்துலையும் எது காமனாக இருக்கோ அதில் எது ஹையஸ்ட் பவர் அதை எழுதணும். காமன் இல்லாமல் இருந்தால் அதையும் எடுத்து எழுதணும். அப்போ 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர் இதான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகே. தென் ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன இருக்குது? p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 இன்னொன்று p ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ இதை பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சம் செஞ்சுருக்கோம்ல, அதெல்லாம் பாருங்கள். செகண்ட் தேர்டெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா 9a cube b ஸ்கொயர் இப்படி. அதான் மல்டிப்ளிகேஷனில் தான் அந்த நம்பர் இருக்கும். 9a ஸ்கொயர்னா 9 × a cube × b ஸ்கொயர் தான். இதுனா 12 × a ஸ்கொயர் × b ஸ்கொயர் × c தான். இது அப்படி தான். 16mனா 16 × m 12m ஸ்கொயர் n ஸ்கொயர்னா 12 × m ஸ்கொயர் × n ஸ்கொயர். இது 8 × n ஸ்கொயரில் மல்டிப்ளேயில் தான் அந்த டேர்ம் இருக்கும். ஆனால் இந்த ஃபோர்த்து சப்டிவிஷன் கொடுத்துருக்கிற டேர்ம் வந்துட்டு அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்குது. ரெண்டு டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் ப்ளஸ் மைனஸுங்கிற அதான் அடிஷன் சப்ராக்ஷனில் அந்த டேர்ம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அப்போ எப்படி பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் இது என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு p ஸ்கொயர். அப்போ இதை வந்து எப்படி பண்ணலான்னா ஃபேக்டரைஸில் தான் பண்ணணும். நமக்கு வந்து இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். p ஸ்கொயர் ஸ்கொயரில் வந்துருக்க இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாலாம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் பாருங்கள். அது மாதிரி பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்துட்டு என்ன இருக்குது? p ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ 3 டேர்ம்ஸாக இருந்ததுன்னா அதாவது p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 இப்படி 3 டேர்மில் இருக்கையில் அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அல்லாமல் 2 டேர்மில் வரையில் நமக்கு ஃபார்முலாஸ் ஐடென்டிஸ் படிச்சிருக்கோம் பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அதேமாதிரி a கியூப் மைனஸ் b கியூப் a கியூப் ப்ளஸ் b கியூப் இப்படி 2 டேர்ம் மட்டும் வரையில் இந்த ஃபார்முலா ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு தகுந்தா. அப்படி இப்போ ஸ்கொயரில் இருந்ததுன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், கியூபில் இருந்ததுன்னா a கியூப் மைனஸ் b கியூபாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது 3 டேர்ம் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல. இது மாதிரி சம் செஞ்சுருக்கோம் நம்ம முன்னாடி சாப்டர்ஸில். என்ன பண்ணுவோம்? இப்போ ஃபஸ்ட் எழுதிக்கலாம். p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். p ஸ்கொயர் × 2ங்கிறது 2p ஸ்கொயர் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த டேர்ம் எழுதுவோம் மைனஸ் 3p. இங்கே 2 அதை மல்டிப்ளை பண்ணாலும் 2 கிடைக்கணும். ஆடோ செப்பரேட்டாக பண்ணாலும் மைனஸ் 3 கிடைக்கணும். அப்படிங்கும்போது என்ன எழுதிக்கலாம்? -1 × -2 இங்கே -1 -2ன்னு எழுதலாம்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 2 சார் 2 ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் 1 + 2 3 ரெண்டு மைனஸ் இருக்குன்னா -3 கிடச்சிருச்சா அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலும் இது கிடைக்கணும் இது ரெண்டு ஆடாக சப்ட்ராக்ட் பண்ணாலும் இது கிடைக்கணும் அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே அதான் -1p -2pன்னு எழுதலாம் 1 2 சார் 2 p × p ஸ்கொயர் -1p -2pன்னா தான் -3pன்னு கிடைக்கும் இது எழுதுறது ஓகே தானே சம் செஞ்சுருக்கோம் நிறையா ஓகேவா எழுதிட்டோம் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இது என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது இங்கே என்ன இருக்குது p ஸ்கொயர் இப்போ p ஸ்கொயரால் டிவைட் பண்ணுவோம் p ஸ்கொயர் பை p ஸ்கொயர் அப்போ என்ன ஆகிடும் p ஸ்கொயரில் ஒரு p கேன்சல் ஆனதுக்கப்புறம் இப்படியே கீழேருந்து எழுதுவோம் அப்போ என்ன ஆகிடும் p - 1 இன் p - 1 இன்ட்டு இது அதேமாதிரி p - 2 p - 1 இன்ட்டு p - 2ன்னு இது எழுதிப்போம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகே தானே இது மாதிரி நிறைய சம் செஞ்சுருக்கோம்ல அடுத்து இங்கே p ஸ்கொயர் -4 இருக்க 2 டேர்மாக இருக்குது அப்போ இந்த ஃபார்மெட்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் அப்போ p ஸ்கொயர் -4ங்கிறது என்ன எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதலாம் அதே a ஸ்கொயர் - b ஸ்கொயர் a ஸ்கொயர் - b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா a + b இன்ட்டு a - b இதான் அதுக்குள்ள ஐடென்டிட்டி ஓகேவா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b அப்போ p ஸ்கொயர் -2 ஸ்கொயர் வரையில் என்ன ஆகிடும் p + 2 இன்ட்டு p - 2 அதான் அதுக்கான ஃபார்முலாவை எழுதிட்டோம் p ஸ்கொயர் -2 ஸ்கொயர் ஈக்குவல் டு p + 2 இன்ட்டு p - 2 ஓகே தானே இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம் p ஸ்கொயர் -3p + 2pங்கிறது ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன ஆகிடும் p - 1 இன்ட்டு p - 2 p ஸ்கொயர் -2 ஸ்கொயருங்கிறது p + 2 இன்ட்டு p - 2ன்னு எழுதிட்டோம் ஓகேவா அடுத்து எல்சிஎம் எழுதணும்ல எல்சிஎம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிப்போம் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எது p - 2 p - 2 ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து எழுதிடுறோம் p - 2 ரெண்டுலேயுமே இருக்கா அதை ஒரு தடவை எழுதிடுறோம் p - 2ன்ட்டு இன்ட்டு அடுத்து காமன் இல்லாத எடுத்து எழுதணும் காமன் இல்லாத என்னது p - 1 இன்ட்டு p + 2 இதே ஹெச்சிஎஃப்னு இதை மட்டும்தான் எழுதியிருப்போம் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதியிருப்போம் எல்சிஎம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எழுதிட்டு காமன் இல்லாதது என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் எடுத்து எழுதணும் இப்போ p - 2 இன்ட்டு p - 1 இன்ட்டு p + 2 இதான் இதுக்குள்ள ஆன்சர் ஓகேவா ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் இதை ஐடென்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் காமனாக இருக்கிறத எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது எழுதியிருக்கோம் அதான் எல்சிஎம் ஓகே தானே ஸோ 2 3 4 3 சப்டிவிஷன் செஞ்சுட்டோம்